தூக்கிட்டு இப்ப நெக்ஸ்ட் மேட்ச் ரிஷப் பண்ண தூக்கிட்டு வந்துருவானுங்க உள்ள. சேர இனிமே எல்லா மேட்ச்லயும் வைப்பாங்க. தமிழ்நாடு பிளேயர் வருண் சக்கரவர்த்தி டெபு ஆனாரு ஓடிக்கு. சாம்பியன் டிராஃபிலையும் தொடரணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். மேட்ச்ல ஃபிளிக் ஆடி தான் அவுட் ஆனாரு. ஃபிளிக் ஷாட் ஆடி தான். ஆனா அதே ஷாட்ல தான் ஆரம்பிச்சாரு 6. அப்படியே கிறிஸ்டியஸ் எவ்வளவு பண்ணிருப்போம் கில்லு. ஆனா இந்த டைம் செம்மையா பண்ணாரு. டாப் ஆர்டர்ல லெஃப்ட் ஹேண்டர் வேணா, டெப்த்ல லெஃப்ட் ஹேண்டர் வேணுமா? ரோஹித் சர்மாவோட அப்ரோச் செம்மையா இருந்துச்சு இந்த டைம். அவரே வந்தோடனே டிஃபென்ஸ் பண்ணுவாரு. இந்த டைம் வந்தோடனே அடி உததான். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரா. இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா செகண்ட் ஓடியோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கீங்க. வெல்கம் டு த ஷோ கைஸ். வணக்கம் மாப்ளே. வணக்கம்டா, தேனில இருந்து. ஜாஸ் பட்லர் டாஸ் வின் பண்ணான். டாஸ் வின் பண்ணோடனே நான் பேட்டிங் தான் ஃபர்ஸ்ட் ஆடுவேன்ட்டு வழக்கம் போல இந்த T20 என்ன பண்ணானுங்க, டாஸ் வின் பண்ணிட்டு பவுலிங் எடுக்கிறேன்ட்டானுங்க. இப்போ ஓடியில் என்ன பண்றானுங்க, டாஸ் எவன் வின் பண்றானோ பேட்டிங் பண்ணிடுறானுங்க. சால்ட்டும் பென்டேக்கட்டும் செம்ம பார்ட்னர்ஷிப் கொடுத்தானுங்க. 82 ஃபர்ஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப். நல்ல டார்கெட் தான். அவங்களால அவங்க நினைச்சதா 350 அடிச்சிருந்துக்கலாம். எல்லாம் என்ன சண்டே அதுவுமா சிக்கன் பிரியாணி அதுவும் தின்னுட்டு நல்லா தூங்கிட்டாங்களா என்னன்னு கூட தெரியல, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம இவங்களெல்லாம். சரி அருண், என்ன நினைக்கிற இங்கிலாந்து பேட்டிங்கை பத்தி? நான் பேட்டிங்லாம் செம்ம பேட்டிங் தானா. அவங்க எக்ஸ்ப்ளோசிவ், ஃபில் சால்ட், பென்டேக்கெட் பவர் பிளேவை மேக்ஸிமைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜோ ரூட், ஹாரி ப்ரூக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. இனி டீசெண்டாவே பண்ணாரு ஹாரி ப்ரூக். அதுவும் தப்பா போய் ஒரு ஸ்வீப் ஆடல, எதுவும் பண்ணல. அதனால அது ஓகே. அண்ட் ஜாஸ் பட்லர் அவரு தான் இன்னைக்கு கல்பிரேட்டே. நம்ம அது தப்பு பண்ணிட்டாரு. கொஞ்சம் இன்னிங்ஸை பில்ட் பண்ணி தான் செம்மடி அடிச்சிருக்கலாம் டெப்த்ல. கிட்ட வந்து தப்பு பண்ணிட்டாரு. அப்புறம் லிவிங்ஸ்டன் ஓரளவுக்கு டீசென்ட்டா ஆட்டான் ஃபினிஷிங்ல. லிவிங்ஸ்டன் அவர் வேலையை காமிச்சிட்டாரு ஃபினிஷிங்ல. அப்புறம் ஆதில் நல்ல ஒரு டீம். 3 4 போட்டு பழந்துட்டாரு சாமியை. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நம்ம ஆளுங்க பவுலிங் போட்டாங்க. எதுக்கு நீ சாம்பியன்ஸ் டிராஃபில ஆட போற 2 மெயின் பவுலர்ஸை ரெஸ்ட் பண்ற, ஃபுல் ஓவர் கொடுக்க மாட்டேன்ற? அப்ப என்ன ரீசனுக்கு தான் அவங்களை இப்ப ஆட வைக்கிறீங்க? இல்ல, டீம் சேஞ்ச் பண்றதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. சேஞ்ச் பண்ண சான்ஸ் இருக்குன்னா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, அப்ப ஹர்தீப் சிங்கை டீமுக்குள்ளே எடுத்துன்னு போக மாட்டீங்களா? அவன் பேக்கப் தான்டா, அவன் மெயின் லெவல்ல இருக்க மாட்டான்டா. நீங்க தானே இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சீமர் வேணும் தான் ஹர்ஷதீப் சிங் எடுத்துன்னு போறீங்க. நீங்க அதுக்கு முகமது சிராஜ் எடுத்துன்னு போயிருக்கலாமே. நீ ஹர்ஷித் ராணா வெளியே உட்கார வச்சுட்டு ஹர்ஷித் உள்ள எடுத்து வருவாங்க நினைக்கிறியா? வாய்ப்பே கிடையாது. ஹர்ஷித் ராணா டெப்த் பவுலர்னா, இஸ் நாட் அ பவர் பிளே பவுலர்னா. தமிழ்நாடு பிளேயர் வருண் சக்கரவர்த்தி டெபு ஆனாரு ஓடிக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓடியில் டெபியூலாம் சந்தோஷம் தான். ஒரு தமிழ்நாடு ஃபேனா இருந்தா அது எனக்கு சந்தோஷம் தான். பட் ஆனா குல்தீப் யாதவ் இப்பதான் இன்ஜுரியில இருந்து வராரு. அவரை நீ ஃபுல் சீரிஸ் ஆட வச்சிருக்கணும். தேவையில்லாம அவரை ரெஸ்ட் பண்ற. குல்தீப்புக்கு இன்னும் இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு. ஓகேவா? அவன் ஃபீல்டிங் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் ஓடியில தெரிஞ்சிச்சு அவன் பெருசாலாம் அவனால ஓட முடியல. ஓகேவா? அதனால அவனை ரெஸ்ட் பண்ணிட்டு அவனுக்கு பேக்கப்பா வருண் சக்கரவர்த்தி எடுத்துன்னு போலான்னு திங்க் பண்றாங்க போல. மேபி இருக்கலாம் அப்படி. வருண் சக்கரவர்த்தி ஒரு நல்ல சாய்ஸ் தான். என்னது ஸ்பின் பவுலிங். குல்தீப் யாதவ் பேக்கப். வருண் சக்கரவர்த்தி நல்லாவே தான் போடுறான். நல்லா விக்கெட் எடுப்பான். ஆக்சுவலி அவனுக்கு என்ன குறை? பட் இருந்தாலும் ரன் அந்த அளவுக்கு கொடுக்கல. ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். நம்ம ஜட்டு 3 விக்கெட்டு. ஜடேஜா அவர் மேட்ச் ப்ரூவ் பண்ணி தான் இருக்காரு அவர் பவுலிங்க. ஆனா அவர் எப்படிதான் டிராப் பண்ணிட்டு போலான்னு பிளான் போட்டுக்கிறாருங்க. அவர் ஒன்னும் சிக்காம இருக்கிறாரு. பாப்போம். இல்ல, ஜடேஜாவெல்லாம் டிராப் பண்ண வாய்ப்பு இல்ல. நீ அப்படி நினைக்கிற மாதிரி அவனை டிராப் பண்ணலாம்னு என்ன தெரியுமா சொன்னாங்க? அக்ஷர் பட்டேலுக்கு பேக்கப் தான் ஜடேஜான்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. ஆமா, அப்படிதான் அதுல இது பண்ணேன். அக்ஷர் பட்டேல் ஒரு பேக்கப். அக்ஷர் பட்டேல் இப்ப பாரு, இந்த மேட்ச் கூட அவன் தான் ஆல் விக்கெட்டே விடாம மேட்ச் எழுதணும் லாஸ்ட் வரைக்கும். அது ஆல்ரெடி மேட்சா இருந்தாலும் அக்ஷர் பட்டேல் வந்து பேட்ஸ்மேனுக்கு ஒரு அருமையான தேர்வு. கரெக்ட் தான்டா. பட் ஆனா ஜடேஜாக்கு பேக்கப் தான் அக்ஷர் பேக்கப் ஜடேஜா கிடையாது. 2 பேரும் ஆடட்டுமே. ஆனா 2 பேரும் ஆடுவாங்களா தெரியல சாம்பியன் டிராஃபில. பாப்போம். இப்போ நாம நேத்து டிஸ்கஸ் பண்ணோம், விராட் கோலி வந்தா ஸ்டேஜுக்கு மட்டும், ஸ்டேஜ் இருந்தா விராட் கோலிக்கு மட்டும். 2 பேருமே இருக்கட்டும்னா ஜெய்ஸ்வால் எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி ஸ்ரேயஸ் ஐயர் அப்படிதான் சொன்னான். நான் விராட் கோலி வந்தாருன்னா என் பிளேஸ் இருக்காது,
விராட் கோலிக்கு பேக்கப் இது ரீப்ளேஸா தான் நான் வந்தேன் ஃபர்ஸ்ட் ஓடி. என்னன்னா பேசற இனிமே எல்லா மேட்ச்லயும் வைப்பாங்க. தெரில பார்ப்போம், நெக்ஸ்ட் ஓடியில் தெரிஞ்சிடும். 306 டார்கெட்டு ஓப்பனிங்காக இறங்கின நம்ம ரோஹித் சர்மா அண்டு கில் பிரின்ஸு சுமன் போட்டு சேர்ந்து பிரிச்சிட்டாங்க இங்கிலாந்து. வந்து ஐசிசி சாம்பியன் டிராஃபிலையும் தொடரணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். யாருக்கிட்ட இந்த ரோஹித் வந்து அதே ஃபார்ம் கண்டினியூ பண்ணுவாரு. ஆனா சும்மா சாம்பிள் தான். ரோஹித் சர்மாவோட அப்ரோச் இந்த டைம் 10 டக்கா இல்ல ரோஹித் சர்மா அடிக்கிறாருன்னு ஐசிசி ஆண்டவேன்னு அர்த்தம். ரோஹித் சர்மாவோட அப்ரோச் செம்மையா இருந்துச்சு இந்த டைம். வந்து அவரே வந்தோடனே டிஃபென்ஸ் பண்ணுவாரு. இந்த டைம் வந்தோடனே அடி உததான். அடி உத பிரிதான் எங்க ஆளு. ஆனா இன்னைக்கு எனக்கு என்னவோ தோணுச்சு ரோஹித் சர்மாக்கு படும். அதனாலதான் ட்ரீம் ரோஹித் சர்மா. நம்ம சேனல்ல ஷார்ட்ஸ் நான் போட்டேன் கம்பேக் கொடுங்க ரோஹித்னு. இதுவரையும் நான் ரோஹித் கம்பேக் கொடுங்கன்னு நான் போட்டதே இல்லை. இன்னைக்குதான் போட்டேன், கம்பேக் கொடுத்துட்டாரு. ஆனா செம்ம அந்த உட்ட ஒரு அடி அடிச்சாரு. நான் பார்த்துட்டு ஐயோ அப்பா சாமி 150ல போடுற பால 130ல போட்ட மாதிரி தூக்கி வெளியே தூக்கி அடிச்சாரு. அப்பா சாமி பேக்ல அப்பா சந்தோஷம்டாப்பா. இதே சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடரணும் நம்ம கிட்ட கப்புன்ட்டு. தான் 30 பாலுக்கு 50, 70 பாலுக்கு செஞ்சுரி. ரோஹித் சர்மா லாஸ்ட் மேட்ச்ல ஃபிளிக் ஆடி தான் அவுட் ஆனாரு. ஃபிளிக் ஷாட் ஆடி தான். ஆனா அதே ஷாட்ல தான் ஆரம்பிச்சாரு 6. நிறுத்தவே இல்லை. அதுக்கப்புறம் செஞ்சுரி போடுற வரையும் எங்கேயுமே ஃபால்ஸ் ஷாட் எங்கேயுமே ஆடல. லாஸ்ட்டாக விக்கெட் ஆகும்போது அது ஃபுல் டாஸ் பால் தான். அதுவும் மாட்ட வேண்டியதே மிஸ் ஆயிடுச்சு. அடிச்சடி வெளியே போயிருன்னு எதிர்பார்த்தேன். சரியான கிராம்ப் ஆயிடுச்சு அவரு. ஆனா இட்மேன் பேக் டு ஃபார்ம் வந்தது. ரோஹித் சர்மா இந்த ஷாட் எல்லாம் அப்படியே கண்ணுல ஒத்திக்கணும். இன்னைக்கு ஆடின ஷாட்லாம் பாக்குறதுக்கு. அப்புறம் பிரின்ஸ் நம்ம கில்லு இந்த டைம் உண்மையாக செம்மையா ஆடினு வந்துருக்கிறாரா. லாஸ்ட் மேட்ச்லேருந்து பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது கில்லுது. நம்மளே கிரிட்டிசைஸ் 2 மாசத்துக்கு முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் காட்டினா நல்லா இருக்கும். இல்லை நம்மளே கிரிட்டிசைஸ் எவ்வளோ பண்ணியிருப்போம் கில்லு. ஆனால் இந்த டைம் செம்மையா பண்ணாரு. சீரியஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்னேன் கில்லு பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. எங்க சொல்ல மெசேஜ் பண்ணி விட்டா அவ்வளோதான். நீ சீரீஸ்லாம் நீ சொல்லல, இந்த மேட்ச் தான் சொன்னேன். இதுக்கு இவனுங்க கேஎல் ராகுல வந்து 6th 7th யூஸ் பண்றானுங்கன்னே தெரியல. கேஎல் ராகுல் அந்த இடத்துல சூப்பரா அடிச்சு எடுத்துன்னு போவானா மேட்ச். இல்லடா, இப்போ அக்ஷர் பட்டேல் நீங்க எதுக்கு ப்ரொமோஷன் தரீங்க? அந்த இடத்துல கேஎல் ராகுல் யூஸ் பண்ணலாம்ல. கேஎல் ராகுல் யூஸ் பண்ணாம தேவையில்லாம அக்ஷர் பட்டேலுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் எப்படி தூக்குறதுக்கு? இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் தூக்கிடுவாங்கடா கேஎல் ராகுல். கேஎல் ராகுல் வந்து மினிமம் கேரண்டி. லாஸ்ட்ல அவன் ஒருத்தன் தானா தோக்கிற மேட்ச் கூட ஜெயிக்கிற மாதிரி எடுத்துன்னு போயிருவான்ட்டு. இது ஆல்ரெடி ஜெயிக்கிற மேட்ச் தானே, சரி இருக்கிறவங்க அதிரடி ஆட்டுன்னு இறக்கி விட்டாங்க அக்ஷர் பட்டேல். அவ்வளவுதான். இந்த டைம் விட்டுருந்தா அவன் 40 ரன் முன்னாடி இறக்கி விட்டு அடிச்சிருப்பான். இல்லனா கேஎல் ராகுலோட பெஸ்ட் பொசிஷன் 4 and 5 தான். அதுதான் தூக்கி 7லலாம் போட்டா கஷ்டம். அது எப்போ ஹார்ட்ரிக் பண்ணலாம் தாண்டி வந்துனுங்கறான் கேஎல் ராகுல். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நம்மளா இருந்தா கேஎல் ராகுல போட்டு இருந்துப்பாங்க. நான் ஒரு கேள்வி கேட்பேன். என்னன்னா எப்போ உங்களுக்கு டாப் ஆர்டர்ல லெஃப்ட் ஹேண்டர் வேணா, டெப்த்ல லெஃப்ட் ஹேண்டர் வேணுமா? அப்ப நீங்க டெப்த்ல போய் கச்சாமச்சான்னு சுத்தாதுப்பா. இப்ப 2 மேட்ச் ஆடலையா கேஎல் ராகுல தூக்கிட்டு இப்ப நெக்ஸ்ட் மேட்ச் ரிஷப் பண்ண தூக்கிட்டு வந்துருவானுக்குள்ள. ரிஷப் பண்ட்லாம் வேணாடா, கேஎல் ராகுல் தான் பெஸ்ட் எப்பவுமே. அதுக்கு நீ கரெக்ட். பட் ஆனா அவங்க அப்படிதான் இன்னொரு போறானுங்க. என்ன பாரு, எனக்கு என்ன விஷயம்னா ரிஷப் பண்ணிட்டு ஏன் உள்ள எடுத்துட்டு வரணும்னு எதிர்பார்க்கறீங்க? அவனு நாங்க எதிர்பார்க்கலப்பா, கம்பீர் எதிர்பார்க்கிறாரு. இப்ப கேஎல் ராகுல் ஏதாவது காரணம் சொல்லி வெளியே துரத்தணும். அதனால இப்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னு சொல்லி வெளியே துரத்துறாங்க. கேஎல் ராகுல் வந்து உண்மையாவே நல்ல பெர்ஃபார்மர். அது நமக்கு தெரியுது, கம்பீர் தெரிய மாட்டேங்குது. அவன் மினிமம் கேரண்டி மாதிரி எப்பவுமே ஒரு 50 ரன் கொடுப்பான்டா. கம்பீர் கோச் ஆனதுக்கு அப்புறம் கேஎல் ராகுல் 5ல ஆடவே இல்லை தெரியுமா? ஆனது 6 7ல தான். ஆனா எனக்கு ஒரு டவுட், இன்னொரு செம்ம டவுட் என்னன்னா, டாப் ஆர்டர்ல ஒரே லெஃப்ட் ஹேண்டர் கிடையாது. அதுல நீ லெஃப்ட் ஹேண்டர் எடுத்து வந்து சொருகுனா கூட பரவாயில்ல. உனக்கு டெப்த்ல வரும்போது லெஃப்ட் ஹேண்டர் என்னத்துக்கு? டெப்த்ல வந்து கச்சா மச்சான் சுத்துப்பா போயிட்டு மிடில் பேஸ்ல உனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டர் வேணும். டெப்த்ல போய் உனக்கு என்னத்துக்கு லெஃப்ட் ஹேண்டர்? கச்சா மச்சான் சுத்தறதுதான் வேலை. மிடில்ல கரெக்ட் தான்டா. ஆனா நீங்க அது கேஎல் ராகுல் ஆடாம நீங்க ரிஷப் பண்ட் ஆடிட்டு போயிடலாம். அதுக்கு தேவையில்லாம இவனை
இவன் ஒழுங்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னு சொல்லி தூக்கறதுக்கு பதிலா, இவன பேசாம வெளியவே உட்கார வச்சிருக்கலாம் அதுக்கு. அது கரெக்ட் தான். எப்படிடா நல்லா ஆடுற ஒருத்தனை நல்லா ஆடலன்னு பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லி தூக்குவீங்க? அதுதான் இந்த மாரி சான்ஸ் இப்படி குடுத்து இப்ப தூக்கிருவீங்க. 6th 7th கொடுத்தா கூட நாங்க அடிப்போம். என்ன இந்த மேட்ச் லைட்டா மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த மேட்ச் பாரு. பார்க்கலாம். அடுத்த மேட்ச் பாரு என்ன பண்றாரு? 30 ரன் கூட தாண்ட மாட்டாரு கேஎல் ராகுல். அடுத்த மேட்ச் சாம்பியன்ஷிப் கூட கேஎல் ராகுல் தான். ரிஷப் பண்ட் எல்லாம் கிடையாது. பாப்போம் என்ன பண்றானுன்ட்டு. ஈஸியா வின் பண்றானுங்க நினைச்சா ரொம்ப ஜவ்வு மாதிரி கடைசியில இழுத்துன்னு போயிட்டானுங்கடா. அது ஈஸி மேட்ச், ஈஸி வின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். ஜவ்வு மாதிரி இழுக்கல. என்ன ஹர்திக் பாண்டியா கேஎல் ராகுல் அவுட் ஆனதுனால நீ அப்படி சொல்ல வரியா? இல்ல ஸ்ரேஷ் ஆயிடுது ரன் அவுட்ல இருந்தே சொல்லுங்கிறேன். செய்யற ரன் அவுட் தான் இதுல கடுப்பானது. அவனே மேட்ச் முடிச்சுட்டு வந்துருப்பான் விட்டுருந்தா. ஷேசர் ரன் அவுட், நம்ம கோலியோடைய அந்த விக்கெட், அந்த கேட்ச், அது கோலி இது ஒன்றும் சொல்ல கோலி முடியாது. இதெல்லாம் கரெக்டான அது ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அது அவர் மேல தான் தப்பு. இப்போ இது ரன் அவுட் என்னன்னா அக்ஷர் பட்டேல் ஃபர்ஸ்ட் ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேணாம்னு சொல்லிட்டான். அக்ஷர் பட்டேல் அங்க வரலன்னாவே இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஏன்னா அங்க கேஎல் ராகுல் வந்திருந்தானா இந்த ரன் அவுட் ப்ராப்ளமே வந்திருக்காது. ஃபர்ஸ்ட் 2-0 ஓகே சீரிஸை வின் பண்ணிட்டானுங்க. நான் வந்து 3-0 சொன்னேன் அந்த சீரிஸை. நரேஷ் வந்திருந்தான் அப்போ பேசுறதுக்கு. நீங்க யாரும் இல்லை அந்த டைம். அந்த டைம் நம்ம சேஞ்சஸ் எதுக்கு பண்ணானுங்கன்னே தெரியல. பிரைடன் கார்ட்ஸை வெளியே உட்கார வச்சானுங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சரை வெளியே உட்கார வச்சான். ஜேக்கப் பெத்தல் போன டைம் தான் நல்லா இருந்தான். கேட்டா அவன் ஜேக்கப் பெத்தல் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி. அதனால தான் ஜேக்கப் பெத்தல் இன்னைக்கு வெளியா. அவனா அந்த பையன் வந்தது. T20 அப்படிதான் ஒரு மேட்ச் அதுக்கு அடுத்த மேட்ச் உட்கார வச்சிங்க. கேட்டா தேர்ட் மேட்ச் ரச்சின் ரவீந்திராக்கு இன்ஜுரி. அது பாத்தீங்களா? சமடி இல்ல அவரு ஓகே இல்ல தெரியும். ஆனா 10 தையல் போட்டிருக்குது தெரியுமா? ரச்சின் ரவீந்திரா கெட் வெல் சூன் பாப்போம். அது இல்ல எனக்கு அந்த பாகிஸ்தான் கிரவுண்ட் புரியவே இல்ல. என்னடா டேய் லைட்ட கூட ஒழுங்கா வைக்க மாட்டீங்க. உண்மையாவே புரியல. பால் ஸ்ட்ரைட்டா வந்து ரெனோவேஷன் ஒர்க்கே முடிஞ்சிருக்கு பாகிஸ்தான்ல. அதனால மேபி கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அதுதான் நம்மளது கட்டாக்ல. ரோஹித் சர்மா செம்ம காண்டாயிட்டாரு. ரோஹித் சர்மா இந்த ஃபார்முக்குலாம் இன்னும் 60 பாலுக்கே 50 செஞ்சுரி வர வேண்டியது. இவனுங்க பொழந்திருப்பாரு. இந்த லைட்டால தப்பிச்சிட்டாங்க இங்கிலாந்து. தேர்ட் ஓடியாலாவது இவனுங்க வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டைம் பாஸ் காரணக்குறாங்க. எனக்கு என்னமோ அவங்க வின் பண்ற நோக்கத்துல வந்த மாதிரி தெரியல. டேய் T20 நீங்க 4-1 நான் சொன்ன மாதிரி 4-1 அடிச்சானுங்க. என்னது T20ல நம்ம T20 ரிவ்யூ போட்டோம் ஞாபகம்தா? நீங்களா 3-2 நீங்க எல்லாரும் 3-2 ஆமா சீரிஸ் 3-2 வின் பண்ணுவாங்க நீங்களா சொன்னீங்க. நான் 4-1 சொன்னேன் ஞாபகம்தா? நான் 3-2 தான் சொன்னேன் நானும். நான் மட்டும் தான் 4-1 சொன்னேன். நான் தான் வின் பண்ணிருக்கேன். இல்ல ஒரு மேட்ச் அவங்க வின் பண்ணிருப்பாங்க. திலக் வர்மா எடுத்து போட்டான். இல்லனா 3-2 தான். அதெல்லாம் கணக்குலப்பா. ரிசல்ட் என்னப்பா ஃபைனலா? சோ அதே மாதிரி ஓடிஐக்கு நான் 3-0 சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் நடக்கும் நம்புறேன். அப்படியே சாம்பியன் டிராஃபி 6க்கு 0ன்னு சொல்லி வை. இல்ல அது வந்து சாம்பியன் டிராஃபி ப்ரீவியூல பாத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. Bye buddy. Take care. See you.